மார்னிங்கே பரபரப்பாக சமையல் செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணுறவங்களா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தான் சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவக்காவை எவ்வளோ நீளமாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பழுத்ததெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்த வேர்க்கடலை ஒரு கப்பு, 4 பச்சை பூண்டு, தலை வாலெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 எடுத்திருக்கேன். இது நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வேக வைப்போம் இல்லையா குக்கரில், அதே டைமில் இந்த அரிஞ்சு வச்ச காய்கறியை ஒரு கப்பில் போட்டு பருப்போடு சேர்த்து வேக வச்சிட்டிங்க அப்படின்னா 2 விசில் வச்சிட்டிங்கன்னா பருப்பும் வெந்துடும், அந்த காயும் வெந்துடும். தண்ணியெல்லாம் நீற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு தாளிப்பு பொருள் எல்லாமே சேர்த்து நம்ம வேக வச்ச அந்த காயெல்லாம் லைட்டாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே போட்டு நல்லா இன்னும் 2 தடவை கலரிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா பொடி சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா இடமும் நல்லா கோட் ஆகிடுச்சுன்னா பொரியல் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பருப்பு பொடி சேர்த்து இந்த வேர்க்கடலை பொடி சேர்த்து ரெடி பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய்லாம் மிதந்து பளபளான்னு இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் இந்த பொரியல் வரும். அப்போ இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு மல்டி பர்பஸ் பொடியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சொரக்காய் பொரியலுக்கு கூட இந்த பொடியை போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இந்த பொடி மீந்துருச்சு அப்படின்னா இதை எடுத்து வச்சுக்கோங்க. நைட்டில் ரைஸ் கொஞ்சம் மீந்திருக்கும் இல்லையா, அப்போ சாம்பார் ரசம் எதுவும் இல்லைன்னா இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேர்க்கடலை இருக்கிறனால கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பூண்டெல்லாம் போட்டு செய்கிறனால சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கெடாது. கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சால் சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.